ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ப்ராஜெக்டில் இருக்கிறது 2 வீடுங்க. அதில் ஒரு வீடு வித்தே போச்சு. நார்த் ஃபேசிங் வீடு 30 அடி ரோட்டுக்கு மேலே. அதனால தான் இந்த வீட்டுக்கு இவ்வளோ டிமாண்ட். ஒரு வீடு சோல்ட் அவுட், இன்னும் ஒரு வீடு இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறது நம்ம குடுவாஞ்சேரியிலங்க. குடுவாஞ்சேரியில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஷார்ப்பாக ஒரு 2.5 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கிறதா இந்த ப்ராஜெக்ட். பக்கத்தில் இருக்க பஸ் ஸ்டாப் என்னமோ வெறும் 300 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். குடுவாஞ்சேரியில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீட்டை மிஸ் பண்ணாதீங்க. வீடு சூப்பராக இருக்கும். ஆன் 30 ஃபீட்டு ரோட்டு மேலே நார்த் ஃபேசிங்கில். வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு மற்ற விவரத்தை பார்ப்போம். அதுக்கெல்லாம் முன்னாடி இது போல தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சு கொண்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. இந்த வீட்டோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த வீட்டோட லொகேஷன் அண்ட் இந்த வீட்டோட அமைப்புங்க. கார் பார்க்கிங்க பார்க்குறீங்களா? நீங்கள் பெரிய எஸ்யூவி கார், ஃபார் எக்ஸாம்பிள் XUV 500 இனோவா காரோ வச்சிருந்தா கூட இந்த கார் பார்க்கிங்கில் நீங்கள் தாராளமாக உங்கள் பெரிய காரை பார்க் பண்ண முடியும். காரை விட்டால் கூட ஃப்ரீயாக 2-3 பைக் விடுற அளவுக்கு நிறைய இடமே இருக்குது இந்த கார் பார்க்கிங் பொறுத்த வரையில். மிகப்பெரிய கார் பார்க்கிங். ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பார்த்த வீட்டிலேயே இந்த கார் பார்க்கிங் ரொம்ப 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 பெரிய கார் பார்க்கிங். ஓகேவா? வீடு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதுவும் ஆன் 30 ஃபீட்டு ரோட்டு மேலே. படிக்கட்டு கீழே இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வந்துடும். இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1120 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. சரியா? ஸோ ஆன் 30 ஃபீட் ரோட்ல நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் 300 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு இருக்கு. கார் பார்க்கிங் தாண்டி வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம். லெஃப்ட் சைடில் ஃப்ரீ செட் பேக் இருக்கு, உங்களால் பார்க்க முடியும். பின்னாடி கார்டனிங் வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்கு. அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன் வாங்க. இந்த பிளாட் மட்டும் நார்த் ஃபேசிங் இல்லாமல் இந்த வீடுமே நார்த் ஃபேசிங் தான். சில இடத்துல வெஸ்ட் ஃபேசிங் பிளாட்ல நார்த் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் பார்த்த மாதிரி கட்டியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது லேண்டுமே நார்த் தான், வீடுமே நார்த் தான். வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த ஹால் சைஸை நீங்கள் பார்க்குறீங்க. எக்ஸ்ட்ராடனரி சைஸ் ஹால். ஆல்மோஸ்ட் இந்த ஹாலோட சைஸ் 18க்கு 18ங்க. பக்கா ஸ்கொயராக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. தோ இந்த இடத்துல டிவிக்கான ப்ரொவிஷன். ஆப்போசிட் வாலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாக்கான ப்ரொவிஷன் வந்துடும். ஸோ அங்கே தான் கான்ட்ராஸ்டிங் வால் போட்டிருக்கு பாருங்க. அங்கே சோஃபாக்கான ப்ரொவிஷன். வீட்டை பொறுத்த வரையில் 100% வீடு வாஸ்து படி இருக்கோங்க. 1120 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, நார்த் ஃபேசிங் பார்த்த வீடு, அதுவும் 30 அடி ரோட்டுக்கு மேலே. பக்கத்தில் இருக்க நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் ஒரு 300 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுங்க இருக்க ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மேலே பார்க்குறீங்க ஸ்பாட்லைட்டுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. 3 ஃபேன் பாக்ஸோட வந்துடும் உங்களுக்கு. இதில் கிச்சன் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க. எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம், 7 ஃபீட்டுக்கு வால் டெயிலுமே வந்துடும் உங்களுக்கு. டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில் 2 வீடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு இப்போ கரண்ட்லி அவைலபிள். இதுக்கு பக்கத்தில் ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயே அந்த பக்கத்து வீடு புக் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ இந்த வீடு அவைலபிள். உடனே ஸ்கிரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் சட்டுன்னு வந்து பாருங்க. ஏன்னா இப்போ ஒரு வீடு வித்து போயிருச்சு. இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிள். சரியா? இந்த வீட்டை பொறுத்தவரையில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிரவுண்ட் லேண்ட் ஏரியாவில் வீடு பார்க்குறவங்களா இருந்தால், இல்லை கார்டனிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், எனக்கு தென்னை மரம், வாழை மரம், முருங்கை மரம்லாம் வைக்கிற அளவுக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களா இருந்தால் இந்த வீடை கண்டிப்பாக வந்து பாருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அந்த கார்டனிங் ஏரியாவை நான் காட்டுறேன். இங்கே டிஃபால்ட்டாக வாஷ் பேஷனுமே வந்துடுங்க. இங்கே ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது, அதை நீங்கள் பார்க்க முடியும். இந்தியன் ஸ்டைல் கிளாஸட்டோட வருது. ஸோ உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க ஒரு பெட்ரூமில். அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். WPC டோர் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்கும். PVC டோர்லாம் இல்லை, WPC டோரு. ஸோ 7 ஃபீட்டுக்கு இங்கே வாஷ் பேஷன் ப்ரொவிஷனுமே கொடுத்தது. இது ஒரு பெட்ரூம், கிட் பெட்ரூம். ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம். அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். மாஸ்டர் பெட்ரூம் எக்ஸிட் வழியாக போனீங்கன்னா வெளியே கார்டனிங்கான ஸ்பேஸ். சரி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிட் பெட்ரூம். இதில் டிஃபால்ட்டாக ஒரு கான்ட்ராஸ்டிங் வால் வந்துடும். ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுங்க. யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே 2க்கு 4 வெர்டிஃபை டைல் தான். யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே பிராண்டட் மட்டும்தான். பேரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, KAG அண்ட் அனுஜ் டைல்ஸு, பெயிண்ட் எல்லாமே ஏஷியன் பிராண்ட் பெயிண்ட் அப்படின்ட்டு எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க உங்களுக்கு. ஸோ இது மாஸ்டர் பெட்ரூமு. உள்ள உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேக் சைட் சர்வீஸ் ஏரியாவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சர்வீஸ் டோர் கொடுத்துருக்கிறத நான் காட்டுறேன். ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாக வந்துருது, பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பெட்ரூமோட சைஸ் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 18க்கு 11 சைஸுங்க. செம்ம பெருசாக இருக்கும் உங்களுக்கு. இது மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றதுனால உள்ளேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச் ரெஸ்ட்ரூமே டிஃபால்ட்டாக வந்துடும். காமன் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைல் கிளாஸட்டோட, இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸட்டோட வரப்போகுதுங்க. ஸோ வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸட் மட்டும் வச்சு கொடுத்தா இந்த வீட்டோட வேலை ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. சரியா? ஸோ இருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீட்டோட ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை நான் காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஸ்கொயர் ஃபீட்டை ஃப்ரீயாக கார்டனிங்காக மட்டுமே இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல இவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் இங்கே இருக்குது. பேக் சைடில் நீங்கள் செடி கொடிலாம் வைக்கிறதுக்கு நிறைய இடம் உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் நீங்கள் தென்னை மரம், முருங்கை மரம், வாழை மரம் கூட தாராளமாக வச்சுக்க முடியும். அவ்வளோ இடம் இருக்குது இந்த வீட்டுக்கு பேக் சைடில். ஒரு கொல்லப்புறம் டோருன்னு சொல்லுவாங்க இதை. வீட்டுக்கு அழகாக பேக் சைடில் ஒரு டோர் இருந்துச்சுன்னா வீடுமே ரொம்ப அழகாக இருக்கும்.
அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இந்த வீட்டில் கிடைச்சிருக்கு. இந்த வீட்டோட விலை 67 lakhs, ரேட் நெகோஷியபிள். உடனே ஸ்கில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு இன்னைக்கே முடிஞ்சா சைட் விசிட் வந்து பாருங்க. இல்ல அட்லீஸ்ட் நாளைக்காவது சைட் விசிட் வந்து பாருங்க. அதிகபட்சம் ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. அதிகபட்சம் நாளைக்கோ நாளனைக்கோ கூட 2 நாள்ல வித்துரும். மிஸ் பண்ணாதீங்க. உடனே ஸ்கில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. 1120 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, நார்த் ஃபேசிங் வீடு, ஆன் 30 அடி ரோட்டு மேல. வீட்டோட விலை 67 லட்சம் தான். ஒரு வீடு வித்துருச்சு, இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கு. பக்கத்துல இருக்க பஸ் ஸ்டாப் 300 மீட்டர்ஸ் தான். ஜிஎஸ்டி ரோட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஷார்ப்பாக ஒரு 2.25 கிலோமீட்டர் அவ்வளவுதானுங்க. ஸோ மேலே வந்தாச்சு. காலம் பீம்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலே 2 ஃப்ளோர் கட்ட முடியும். மேலே வந்து நீங்கள் கூலிங் டைல் எல்லாம் டிஃபால்ட்டாக போட்டு சூப்பராக இருக்கு. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போல சூப்பர் ப்ராப்பர்ட்டியை கொண்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்க.